கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியல்ல ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ கார்த்திகை தீபத்தில் நம்ம ரேவதிக்கும் புதுசாக கார்த்தின்னு சொல்லிட்டு வந்திருக்க அவருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக சாமுண்டீஸ்வரி ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு எப்படியோ நிச்சயதார்த்த தேதியை மட்டும் குறிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்திக் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி இங்கே பாரு, இதை நீ கண்குளிர பார்க்கணும்னு சொல்லிட்டுனா வீடியோ கால் பண்ணி காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, வீடியோ காலில் கார்த்தி பார்த்து ரொம்பவே மனசு கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜராஜன் நம்ம சாமுண்டீஸ்வரியை பயங்கரமாக திட்டுறாங்க. நீ பண்ணுறதெல்லாம் உனக்கே நியாயமா இருக்கா, பெத்த பொண்ணுக்கே இவ்வளவு துரோகம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப எனக்கு அதெல்லாம் தெரியாது, அந்த ராஜ சேதுபதி பேரை நம்ம வீட்டுக்கு மருமகனா வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக என் பொண்ணா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எப்படி வேணா நான் எந்த வழியில வேணா போவேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாமுண்டீஸ்வரி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி என்ன பண்ணுறாங்க, வழக்கம் போல் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வராங்க. அப்போ ஆஃபீஸ்க்கு வந்ததுக்கப்புறம் ரேவதி என்ன பண்ணுறாங்க, எம்டி ரூமுக்கு போய் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே நேற்று அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. திடீர்னு ரேவதி என்ன சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி கார்த்திகிட்ட சொல்லுவாங்க. கார்த்தி யோசிச்சுட்டே என்ன சொல்வார்னா, இது உங்களோட பர்சனல் விஷயமாச்சு, இது எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்பி கிளம்புறதுக்கு திரும்புவாங்க. அதுக்கப்புறம் திரும்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, சார் உங்களை எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் உங்களை பார்க்குறேன், ஆனால் உங்களோட பேர் மட்டும் ஏதோ எனக்கு சொல்லிகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பாக போன ஜென்மத்தில் இருந்தீங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்ககிட்ட பேசும்போது பல நாள் நான் உங்ககிட்ட பேசி இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. உங்ககிட்ட ஒரு வாட்டி பேசும்போது நிறைய நாள் உங்ககிட்ட வாழ்ந்த மாதிரி ஒரு ஞாபகம் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லுவாங்க. அப்போ கார்த்தி அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவார். இருந்தாலும் ஒரு பக்கம் மனம் வருத்தப்படுவார். இந்த மாதிரி நேரத்தில் எதுவுமே புரியாத நேரத்தில் ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க அவங்க அம்மா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு பேர் கூட கார்த்தி தான். இந்த பேர் எனக்கு எப்பயுமே மனசுக்குள்ளே ஏதோ ஒரு நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஏற்கனவே எங்கள் அக்கா கிட்டேயே நான் இதை தான் சொல்லியிருப்பேன். என்னென்னா இந்த பேர் கேட்கும் போது பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மழை சாரல் திடீர்னு மழை பெஞ்சால் எப்படி இருக்கும், நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி கார்த்திகிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி சரி ஓகேங்க, அதான் நீங்கள் கார்த்தின்ற பேரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கல்ல, அப்புறம் என்ன, என்னோட வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிடுவார். ஸோ நம்ம எப்படியாச்சும் ரேவதிக்கு பழைய ஞாபகத்தை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ராஜராஜன் கால் பண்ணி கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்பாரு. நீங்கள் ஏன் மாமா மன்னிப்பு கேட்குறீங்க, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி நம்ம கார்த்தி சொல்லுவார். இல்லைப்பா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எங்களால் எதுவுமே தடுத்து நிறுத்த முடியல, சாமுண்டீஸ்வரி புரியாமல் பொண்ணு வாழ்க்கையை இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சொல்வார், அத்தை பகையை மட்டும் தான் மனசில் இப்போதைக்கு கோவத்தை மட்டும்தான் வெடிச்சிட்டு இருக்காங்க, கோவத்துக்கு ஆயுசு கம்மி தான், நீங்கள் கவலைப்படாதீங்க, அத்தை மனசையும் மாற்றி ரேவதியோட ஞாபகத்தையும் திருப்பி நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்வார். ரேவதிக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கார்த்தி ஒருத்தர் இருந்தார். அப்படி ஃபஸ்ட்டு கார்த்தின்ற பேர் அவங்களுக்கு கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷம் வரா மாதிரி அவங்களுக்கு தோணியிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கார்த்தின்ற பேரோட நான் நிறைய நாள் வாழ்ந்த மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே பார்த்தீங்கன்னா ரேவதிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வருமா அப்படின்னு தெரியல, இல்லை கல்யாண நேரத்தில் கரெக்டாக ஞாபகத்தை வர வைப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களோட ப்ரோமோ ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.